ஒரு பக்கம் முதடு மறுபக்கம் நெருப்பு சொர்க்கம் நடுவினிலே எத்தனை பிம்பம் எத்தனை இன்பம் எரிகின்ற இலையினிலே ஓடம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட் வணக்கம், வெல்கம் பேக் டு FFT. எல்லாரும் எப்படிங்க நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண ஒரு சிம்பிளான ட்ரிக்கு. இந்த சிம்பிளான ட்ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலையும் பார்த்தீங்கன்னா வியூஸ்க்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு ட்ரிக்காக அப்படி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வேறு லெவலில் க்ரோ பண்ணுது. இந்த ட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? என்ன ப்ரோ ட்ரிக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் நான் என்னோட YT ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு யூடியூப் அப்டேட், அதாவது 5 அப்டேட் பற்றி நான் போட்டிருந்தேன், ஓகேவா? இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாப்டராக வரும். இந்த சாப்டர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுறது, இந்த சாப்டர்னால நம்மளோட வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் தான் இந்த கேனோட பார்க்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன எழுதுறதுன்னு தெரியாமல் தான் ஃபஸ்ட் அப்டேட், செகண்ட் அப்டேட், தேர்ட் அப்டேட், ஃபோர்த் அப்டேட், ஃபிஃப்த் அப்டேட், சிக்ஸ்த் அப்டேட் அப்படின்னு எழுதியிருக்கேன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதுறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்படி பார்க்குறனால பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்டர் வரும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துப்பாங்க. இப்போ அவங்க ஃபிஃப்த் அப்டேட் தேவையா, ஃபிஃப்த் அப்டேட் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, ஓகேவா? நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். பட் எப்படி எழுதுனா வியூஸ் போகும்னு நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்டர் எப்படி எழுதுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோவில் 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஃப்ரீ ஃபயரில் கிளாக் டவர் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் ஒரு 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் போடுறீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்ஸு, செகண்ட் டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்டரை எப்படி எழுதுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோட நான் எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 0.00 இன்ட்ரோனா இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் உங்களுக்கு எப்படி வருதுன்னா, இப்போ 0 அப்புறம் வந்து ஒரு செகண்ட் ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 57 செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செமிகோலன் போட்டு 57ன்னு போட்டு செகண்ட் அப்டேட்டு, செகண்ட் டிப்ஸ்னு போடும். ஆனால் நீங்கள் செகண்ட் டிப்ஸ் அந்த மாதிரி போடாதீங்க, அதுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 3வது ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் பீக் ட்ரிக் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா எப்படி எழுதுனா 0.1 வருது, ஒரு 1 நிமிஷம் 52 செகண்டில் வருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதணும், ஓகேவா? இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சாப்டர் எழுதணும். சாப்டர் எழுதுறது எப்படின்னு தெரிஞ்சு வச்சுல. இப்போ இதனால் எப்படி ப்ரோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதை நான் பற்றி சொல்கிறேன், ஓகேவா? அதாவது ஒரு வீடியோவுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கும் 10 டைட்டில் வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அதாவது இப்போ இந்த வீடியோ இருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கும் 10 டைட்டில் வைக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் தெளிவாக வந்து ஒரு வீடியோ எக்ஸாம்பிளாகவே பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சேனல் 𝗏𝗏𝗏 சேனல், ஓகேவா? ஏன்னா 𝗏𝗏𝗏 சேனல் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு. இவங்க போட்டிருக்காங்க 100% யாருக்கும் தெரியாத 7 ட்ரிக்ஸ்னு போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் இவங்க பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஓகேவா? இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கிங் வாட்ஸ்அப் டவுட்டு, ரெண்டாவது வாட்ஸ்அப் கால் ரெக்கார்டிங், 3 ஹைட் யுவர் பர்சனல் மெசேஜ். இப்போ யாராச்சும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பர்சனல் ஹைட் யுவர் பர்சனல் மெசேஜ்னு போட்டாங்கன்னா இந்த டைட்டில் ஷோ ஆகும், ஓகேவா? அப்புறம் இவங்க போட்டிருக்கிறது டாப் 10 அன்னோன் வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ்னு போட்டாலும் இவங்க வீடியோ ஷோ ஆகும், ஓகே? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 8 மெம்பர்ஸ் குரூப் வீடியோ கால் வாட்ஸ்அப்னு போட்டால் இந்த இது வரும், ஓகேவா? இப்படி யார் டைப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வரும், ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டைட்டில் தானே, ஃபோட்டோ லொகேஷன், QR கோட் ஸ்கேனர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹைட் யுவர் பர்சனல் மெசேஜ், வாட்ஸ்அப் கால் ரெக்கார்டிங், ஆஸ்கிங் டவுட், இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. எப்படி போட்டுருக்காங்க நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 00 ஒரு செமிகோலன் 00 இது இன்ட்ரோடக்ஷன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த சாப்டரை எழுதணும். சாப்டர் எழுதுறதுனால பார்த்தீங்கன்னா சேனலோட ரெக்கமெண்டேஷன் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேனலோட அது எப்படின்னா அந்த இருக்குல்ல வியூஸ்க்கு பார்த்தீங்கன்னா பறக்கும், அனல் பறக்கும். உண்மையாக சொல்லணும்னா இந்த வீடியோ பாருங்கள் எத்தனை வியூஸ் போயிருக்கு, 13 லட்சம், அதாவது 1.3 M வியூஸ் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. சாப்டர் வச்சனாலே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு காரணம். எதுக்கு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 டைட்டில் வாரி, ஓகேவா? 7 டைட்டில் வச்ச மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா 8 மெம்பர்ஸ் குரூப் வாட்ஸ்அப் சேனல், இது ஒரு டைட்டில் வச்ச மாதிரி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் நான் வச்ச மாதிரி அப்டேட் 1, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் 2, ட்ரிக்ஸ் 3, ட்ரிக்ஸ் 4லாம் வைக்காதீங்க. பீக்கு அல்டிமேட் ட்ரிக், பீக்கு வேறு லெவல் மாஸ் ட்ரிக், அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வெறித்தனமாக உங்கள் வீடியோ வைரல் ஆகும் நண்பா. இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் பண்ணுற எஃபர்ட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுங்கள். எப்படி சாப்டர் வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன், சாப்டர் வச்சா எப்படி வியூஸ் போகணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கும் 10 டைட்டில் வைக்கிறதுக்கும் பாருங்கள். இது 10 நீங்கள் 10 ட்ரிக்ஸ் சொல்லிங்கன்னா 10 டைட்டில் வச்ச மாதிரி இருக்குது. இப்போ 7 சொல்லியிருக்காரு, 7 ட்ரிக்ஸ் 7 டைட்டில் வச்ச மாதிரி பண்ணி பாருங்கள். வேலை உள்ள குரு அவங்க வீடியோவில் தான் வீடியோ 10 லைக் 𝗏𝗏𝗏𝗏 𝗏𝗏𝗏𝗏𝗏𝗏𝗏𝗏𝗏 செய்யுங்க, அது நடக்கும்.